இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:46 மணி வரையிலும், சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:10 மணி வரையிலும், பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:10 மணி வரையிலும், ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று குருவின் பார்வையில் குரு சந்திர யோகத்துடன் சந்திரன் அமைந்திருக்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கான முயற்சிகள், புதிய விண்ணப்பம் செய்வதல், இது அனைத்தும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. திடீர் பிரயாண யோகங்கள், பல நாட்களாக வெளியூர் செல்ல வேண்டிய தடங்கல்கள், இது அனைத்தும் இன்று நிவர்த்தியாகும். இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமையும். மேலும் இன்றைய நாளில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன அமைதி இன்று உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தொலைந்த பொருள்கள் இன்று கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அமைதி பின்பு இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில குழப்பங்களும், வேலைகளில் பலவிதமான பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று அலுவலக வேலைகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயக பெருமானுக்கு நீங்கள் விடலை தேங்காய் உடைப்பது நல்லது. வாஸ்து நாளான இன்று வீடு மாற்ற எண்ணம் உடையவர்கள் மற்றும் வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்று பூமிநாதரை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. குரு பகவான் ராசியிலேயும் 7ஆம் பார்வையாக சந்திரன் இருப்பதும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். விட்டு பிரிந்து சொந்தங்கள் மீண்டும் சேர இந்த நாள் முயற்சி செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நற்பலன்களை பெறலாம். காலை வேளையில் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடும் இந்த குருச்சந்திர யோகத்திற்கு மிக சிறந்த ஆலய தரிசனங்களாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்திலையும் குரு 12ஆம் இடத்திலையும் அமர்ந்திருப்பது சில செலவுகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் சுக்கிரனும் புதனும் லாபத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இன்றைய நாளில் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த கிரக சஞ்சாரங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மனக்குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நற்பலன்கள் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகம் இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும்
சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று மனதை குழப்பும். மாலை நேரத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல தீர்வுகள் வருவது, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அனுகூலமாகவே அமைகிறார்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று நற்பலனை கொடுப்பார். மேலும் புதிய வேலை தேடுதல், வேலைக்கான விண்ணப்பம் இன்றைய நாளில் செய்யலாம். சந்திரனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்பலன்களை பெறலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்தியை பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் குரு மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த கிரக சஞ்சாரங்களில் இன்று சாதகமாக இருப்பது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது. இன்று பல நாட்களுக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகளும் மாறும். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைகள் தீரும். சம்பள உயர்வு மற்றும் உங்களுக்கான பதவி உயர்வு, இதற்கான செய்திகளை இன்றைய நாளில் நீங்கள் கேட்க பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் வழக்குகள் முடிவடையும். அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சந்திரன் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதும் குரு 6ஆம் இடத்தில் இருப்பதும் சற்று சுப செய்திகள் வருவதற்கும் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. விநாயகர் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. மீனராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் உகந்தது. நற்செய்திகளை கேட்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று வெகு நாட்களுக்கு பிறகு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய துயரங்கள் கலையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.